கதையின் முன்னுரை. இரு தோழிகள். நாயகன் ஒருவனே. ஆனால் அந்த நாயகனுக்கு எந்த தோழி தனது வாழ்க்கை துணைவி என்பது கேள்வி. அதற்கான பதில் அவர்களின் மூவரின் கையில்தான் உள்ளது. இரு தோழிகளின் வாழ்க்கையில் நாயகனுடன் நடக்கும் நிகழ்வுகளே இக்கதையாகும். வாங்க கதைக்குள்ள போகலாம். கோவை கோவலன் கலைக்கல்லூரியின் பிரின்சிபல் உதயமூர்த்தி வெகு நேரமாக பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தார். நிமிடத்திற்கு ஒரு முறை தனது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே அக்கம் பக்கம் நோட்டமிட்டார். முழுதாக 10 நிமிடங்கள் கடந்த நிலையில் ஒரு அம்பாசிடர் வண்டி அவரின் பக்கம் வந்து நிற்க, உதயமூர்த்தி பவ்யமாக பின்பக்கம் இருந்த ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கொண்டே முன்பக்க சீட்டில் ஏறி அவர் அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டது. டிரைவர் இருக்கும் காரணத்தால் அங்கு யாரும் பேசாமல் அமைதி நிலவியது. உதயமூர்த்தியின் முகம் கலவரமாக இருந்தது. ஈஸ்வரமூர்த்தியின் முகம் கவலையாக இருந்தது. வண்டியோ கூட்டமே இல்லாத சாலையில் பயணித்தது. ஈஸ்வரமூர்த்திக்கு இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்குள் வண்டி சென்று நின்றது. வண்டி நின்றதும் வாட்ச்மேன் ஓடி வந்து கார் கதவை திறக்க வண்டியிலிருந்து ஈஸ்வரமூர்த்தி இறங்கினார். அடுத்து உதயமூர்த்தியும் இறங்கினார். ஈஸ்வரமூர்த்தியோ வாட்ச்மேனிடம் யாரையும் உள்ளே விடாத என அதிகாரமாக சொல்ல அவனும் பவ்யமாக கேட்டுக்கொண்டான். டிரைவரும் வண்டியை ஓரமாக செட்டில் நிப்பாட்டி விட்டு ஓய்வெடுத்தான். உதயமூர்த்தியும் ஈஸ்வரமூர்த்தியும் வீட்டிற்குள் சென்றார்கள். இதே போல அவர்கள் இருவரும் பலமுறை இங்கு வருவதுண்டு செல்வதுண்டு. ஏதேனும் முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டுமே இங்கு வருவார்கள். இப்போதும் தலைபோகும் அளவு பிரச்சனை வந்த பின்புதான் உதயமூர்த்தி ஈஸ்வரமூர்த்தியிடம் விஷயம் சொன்னார். அதை கேட்டதில் இருந்து ஈஸ்வரமூர்த்திக்கு இருப்பு கொள்ளவில்லை. என் பேரன் கோவலனை நம்பி கல்லூரியை பார்த்துக்கிற பொறுப்பை தந்திருக்க கூடாது. ஏதோ படிச்சிருக்கான், நமக்கு வயசாயிடுச்சு, அவனாவது நல்லபடியாக பார்த்துக்குவான்னு நம்பி தந்தா இப்படி செய்கிறானே, எனக்கு அவனை நினச்சா கோபமாக வருது, கல்லூரியோட நிலைமையை நினச்சா கவலையாக இருக்கு என வருத்தப்பட்டார். அதற்கு உதயமூர்த்தியோ, என்னதான் தம்பி படிச்சிருந்தாலும் வெளிநாட்டில் தானே படித்தாரு, அங்கே இருந்த பழக்கம் இங்கேயும் விடலை, அங்கே இருக்கிற கல்லூரிகளைப் போல நம்ம கல்லூரியை மாற்றினார், அதனால் என்னாச்சு, படிக்கிற மாணவர்கள் ஒழுக்கம் கெட்டது தான் மிச்சம். நானும் தம்பிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. நல்ல பெயர் எடுத்த கல்லூரி இப்போ இந்த கல்லூரியை பற்றி ஊரே தப்பாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. மாணவர்களோட எண்ணிக்கையையும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த 5 வருஷத்தில் எல்லாமே மாறிடுச்சு. பேரண்ட்ஸ் கூட நம்பி அவங்க பிள்ளைகளை நம்ம கல்லூரியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போனால் அடுத்த வருஷம் யாருமே வரப்போகிறதில்லை. இருக்கிற மாணவர்களை வச்சு கல்லூரி நடத்தினா கூட இன்னும் 2 வருஷத்தில் கல்லூரியே காலியாகிடும். அப்புறம் கல்லூரியை இழுத்து மூட வேண்டியதான் என சொல்ல கலங்கி போனார் ஈஸ்வரமூர்த்தி. அப்படி நடக்கக்கூடாது. அந்த கல்லூரியை நான் தொடங்கினப்ப பல கனவுகளோட ஆரம்பித்தேன். நிறைய கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த கல்லூரியை வழிநடத்தி பெருசாக்கினேன். என்னோட அயராத உழைப்பு காரணமாக கல்லூரிக்கு பேர் புகழ் கிடைச்சது. கோவலன் பிறந்தப்ப தான் அந்த கல்லூரி கட்ட ஆரம்பித்ததால் அவனோட பேரையே வச்சாச்சு. இப்போ அந்த கல்லூரிக்கு வயசு 30. இன்னும் பல வருஷம் அந்த கல்லூரி நடக்கணும். பல மாணவர்களை பெரிய ஆளுங்களாக ஆக்கி அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் ஆசையில் இப்படி மண் விழுந்து போச்சே என்றார் ஈஸ்வரமூர்த்தி. சொன்னால் கோச்சிக்க கூடாது. அட நீ ஒன்று, யார் நீ? என்னோட உயிர் நண்பன். நான் படுற கஷ்டத்தில் பாதி பங்கு உனக்கும் இருக்குது. கல்லூரி கட்டுற காலத்தில் இருந்தே நீ என் கூட இருக்க. மாணவர்களுக்கு பாடம் எடுத்து படிப்படியாக இப்போ பிரின்சிபல் வரைக்கும் வந்துட்டேன். உன்னை நம்பி அந்த கல்லூரியை ஒப்படைச்சப்ப நான் கொஞ்சம் கூட கல்லூரியை நினச்சி கவலைப்பட்டதில்லை. எல்லாம் நீ இருக்க பார்த்துக்குவேன்னு தான் நம்பி விட்டேன். நீயும் கல்லூரியை நல்ல முறையில் பார்த்துக்கிட்ட. ஆனால் இப்போ என் பேரனால் அந்த கல்லூரி அழியிறத பார்க்க என்னால் முடியலை. இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு, செய்கிறேன் என்றார் ஈஸ்வரமூர்த்தி உதயமூர்த்தியிடம். தம்பிக்கு ஏற்கனவே கம்பெனி வேலைகள் கொடுத்துட்டீங்க, அதை அவர் பார்த்துக்கட்டும், மறுபடியும் நீயே தாளாளராக வந்துடு என்றார் உதயமூர்த்தி. எனக்கு முன்ன மாதிரி உடம்புல தெம்பு இல்லை, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடிக்கடி மயக்கம் வருது, டாக்டர் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு, இல்லைன்னா நானே கல்லூரிக்கு வந்திருப்பேனே, என்ன செய்யறது, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு என வருந்த. ஈஸ்வரா வருந்தாத, இப்போவும் எதுவும் கை மீறிடலை. உன் பேரங்கிட்ட கல்லூரியோட நிலைமையை எடுத்து சொல்லிப்பாரேன். அது எங்கே என் பேச்சை கேட்குறான். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த உடனே கம்பெனியே ஆரம்பித்தான். கூடவே கல்லூரியை பார்த்துக்க சொன்னதால் பார்த்துக்கிறான். கல்லூரியே இந்த லட்சணத்தில் நடத்துகிறானே, அவனோட கம்பெனி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல.
இதை பற்றி கேட்டால் கத்துவான், திட்டுவான். வர வர அவனோட கோபம் அதிகமாகுது. அவனை எப்படி சரியாக்குறதுனே தெரியலை என்றார். அப்பா அம்மா இருந்திருந்தால் தம்பி நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறது, 10 வருஷத்துக்கு முன்னாடி கார் விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அதில் என் மனைவியும் இறந்துட்டா. இப்போ நானும் தனியாளாயிட்டேன். என் பேரனும் அனாதை ஆயிட்டான். எனக்கு அவன் துணை, அவனுக்கு நான் துணை, அப்படியேன்னு நாட்கள் ஓடுது என்றார் ஈஸ்வரமூர்த்தி. பேசாமல் தம்பிக்கு ஒரு கல்யாணம் செய்து வச்சுட்டா என்ன என்றார் உதயமூர்த்தி. இதை பற்றி ஏற்கனவே அவங்கிட்ட பேசியாச்சு. காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். கல்யாணம் வேணாம்னு முடிவாக இருக்கான். அவனை எப்படி சரியாக்குறதுனே தெரியலை. அவனை நினச்சே எனக்கு இன்னும் உடம்பு மோசமாகுது. டென்ஷன் வேணாம். தம்பிக்கு ஏதோ ஒரு லட்சியம் இருக்கு போல, அதான் இப்படி நடந்துக்கிறாப்புல. இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச பொண்ணு இன்னும் வரல போல. அப்படி யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவர் கல்யாணம் செய்துக்குவாப்புல. இப்போ கல்லூரி விஷயத்துக்கு வரலாம். கல்லூரியோட நிலைமை படு மோசமாக இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியலை. உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா சொல்லு என்றார் ஈஸ்வரமூர்த்தி. புதுசாக யாரையாவது வேலைக்கு வச்சா என்ன என்று அவர் சொல்ல, வேலைக்கா? என்ன வேலைக்கு? பாடம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா? அதுக்கென்ன, நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க சரியாகவும் பாடம் எடுக்கிறதில்ல. அப்படியே எடுத்தாலும் மாணவர்கள் கவனிக்கிறதில்ல. நானும் எல்லா ப்ரொஃபஸர்களையும் மாணவர்களையும் கூப்பிட்டு ஆடிட்டோரியத்தில் வச்சு பேசிட்டேன். என் பேச்சு கூட அவங்க காதில் விழலையே என்றார் உதயமூர்த்தி. சரி, இப்போ என்ன செய்யலாங்கிற? எனக்கும் வயசாகுது. நான் எப்போ ரிட்டையர் ஆகிறது? என்ன விளையாடுறியா? கல்லூரி மோசமான நிலைமையில் இருக்கிறப்ப நீயும் கல்லூரியை விட்டு போனால் அதுக்கப்புறம் நான் அந்த கல்லூரியை இழுத்து மூட வேண்டியதான். அப்படி நடக்காது. புதுசாக ஒரு பிரின்சிபலை நியமிக்கலாம். என்ன பேசுகிற நீ? உன்னை நான் விடுறதா இல்லை. புரிஞ்சுக்கோ ஈஸ்வரா. கல்லூரியோட நிலைமையை பார்த்து பார்த்து எனக்கு பிபி அதிகமாகுது. 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. டாக்டர் வேற அதை இதை சொல்லி பயமுறுத்திட்டாரு. அடுத்த அட்டாக் வந்தால் நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. ஏற்கனவே உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இதில் 1001வது பிரச்சனையாக நான் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் நாளுக்கு ஓய்வு வேணும். கல்லூரி பழைய மாதிரி சரியான பின்னாடி வேணால் நான் வேலைக்கு வர்றேனே. அது வரைக்கும் யாரையாவது பிரின்சிபலாக நியமிக்கலாமே. உன் அளவுக்கு திறமைசாலி யார் இருக்கா? இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறேன். யாரை சொல்கிற? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த வீட்டில் ஒரு ஸ்கூல் பொண்ணு படிக்கிறாள். அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல. அந்த பிரச்சனையை அவள் படிக்கிற ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க தீர்த்து வச்சுட்டாங்க. அதை கேட்டதில் இருந்து எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. தைரியமாக எதுக்கும் பயப்படாமல் அந்த டீச்சர் இருக்காங்களாம். பேசாமல் அவங்களையே நாம் நம்ம கல்லூரிக்கு பிரின்சிபல் ஆக்கினா என்ன என்றார். பள்ளி டீச்சர் எப்படி கல்லூரிக்கு பிரின்சிபலாக ஆக்க முடியும்? அது வேற இது வேற, ஒத்து வராது. எல்லாம் வரும். நீ வேணா அந்த பொண்ணை பாரு. என்னது பொண்ணா? ஆமாம், விளையாடாத. நம்ம கல்லூரியே ஆண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரி. அங்கே இருக்கிற ஆளுங்க, பாடம் சொல்லி தர்றவங்க எல்லாருமே ஆண்கள் தான். இதில் ஒரு பொண்ணை எப்படி பிரின்சிபலாக ஆக்கிறது? அப்படியே ஆக்கினா அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையே. அவள் சொல்கிறத யாரும் காதில் ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம். என் பேரனுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றார் ஈஸ்வரமூர்த்தி. இதை பாரு ஈஸ்வரா, அது நீ ஆரம்பித்து வச்ச கல்லூரி. உன்னோடுது, உன் பொறுப்பு. நீ எடுக்கிறது தான் சட்டம். உன் பேரனுக்காக கல்லூரியை இழந்துடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என சொல்ல ஈஸ்வரமூர்த்தி பலமாக சிந்திக்கலானார். முழுதாக 1/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். பல விதமாக யோசித்து முடித்தது முடிவாக, சரி நீ சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனால் நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே. வர சொல்கிறேன். வேணாம், நானே நேரில் போய் அவளை பார்க்குறேன். அப்படி அவள் என்ன அவள்கிட்ட திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதானே. இப்போ என்ன மணி? 11. கண்டிப்பாக அவள் பள்ளியில் தான் இருப்பாள். கிளம்புவா, போய் நேராக அவளை பார்த்துட்டு வரலாம் என சொல்ல ஈஸ்வரமூர்த்தி சரே என தலையாட்டி விட்டு கிளம்பினார். இவ்விருவரும் வண்டியில் கிளம்பி நேராக சென்றது ஒரு தனியார் பள்ளிக்குத்தான். பள்ளி கேட் மூடி இருக்க வண்டி வந்ததும் வாட்ச்மேன் கேட்டை திறந்தார். வண்டி உள்ளே நுழைந்தது. அந்த வண்டியை ஏற்கனவே சிலர் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஈஸ்வரமூர்த்தி பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறது. பியூன் ஓடி வந்து கார் கதவை திறந்தான். ஈஸ்வரமூர்த்தி இறங்கினார். கூடவே உதயமூர்த்தியும் இறங்கினார். பியூனோ பவ்யமாக அவர்களை அழைத்து கொண்டு ஹெச்எம் அறைக்கு சென்றான். ஹெச்எம்மோ ஈஸ்வரமூர்த்தியை கண்டதும் இருக்கையை விட்டு எழுந்து மரியாதையாக வணக்கம் வைக்க
ஈஸ்வரமூர்த்தியும் பதிலுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்ல அவரை இருக்கையில் அமரச் சொன்னார். அதில் அவரும் உதயமூர்த்தியும் இருக்கையில் அமர்ந்தார்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்கள் பள்ளிக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸ், காஃபி, டீ என சொல்ல ஈஸ்வரனும் எனக்கு சுகர் இருக்கு வேணாம் என சொல்ல உதயமூர்த்தியும் எனக்கும் வேணாம், இப்போதான் பிபி மாத்திரை சாப்பிட்டேன் என்றார். அப்படியா? ஐயோ, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களை எப்படி கௌரவிக்கிறதுன்னு தெரியலையே. அதெல்லாம் பரவாயில்லை, நாங்கள் வந்ததே வேற விஷயமா தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களால் ஏதாவது காரியம் ஆகணுமா? ஆமாம், உங்கள் பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு டீச்சரை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் என ஈஸ்வரன் சொல்ல ஹெச்எம்மும் டீச்சரா, யாரை சொல்கிறீங்க என கேட்க உதயமூர்த்தி உடனே கண்ணகி டீச்சர் என சொல்ல ஹெச்எம்மின் முகம் பயத்தில் வெளுத்து விட்டது. பதட்டத்துடன் பேசினார். என்னது, கண்ணகி டீச்சரா? ஏன், என்ன விஷயம்? அவங்களால ஏதாவது பிரச்சனையா என பதட்டமாக கேட்க ஈஸ்வரன் அவரின் பயத்தை கண்டு வியந்தார். என்னாச்சு? ஒரு டீச்சரை பற்றி சொன்னது இப்படி பயப்படுறீங்களே? ஐயோ, உங்களுக்கு தெரியாது, அவங்களால எனக்கு தினம் பிரச்சனை தான். அப்படியா? ஆமாம் என சொல்ல ஈஸ்வரன் உதயமூர்த்தியை சந்தேகமாக பார்க்க உதயமூர்த்தியும் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஹெச்எம்மிடம், என்ன சார் இப்படி சொல்றீங்க? கண்ணகி டீச்சரால் ஏகப்பட்ட மாணவர்களுக்கு நல்லது நடந்திருக்கே, உங்கள் பள்ளிக்கும் அவங்களால நல்ல பெயர் வந்திருக்கே, மாணவர்கள் வரத்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னடானா இப்படி பேசுகிறீங்க என்றார். நல்லது என்னவோ நடந்திருக்கு, ஆனால் கூடவே பிரச்சனையும் இல்லை வந்திருக்கு. நல்லது நடக்கணும்னா சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். சொன்னால் உங்களுக்கு புரியாது. அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டு பார்க்க வந்தோம். எதுக்காக பார்க்க வந்தீங்க? உங்கள் கல்லூரியில் அவங்க வேலை செய்யணுமா? ஆமாம். அப்பாடி, தாராளமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவங்க நல்ல டீச்சர் இல்லையா? நல்ல டீச்சர் தான், அநியாயத்துக்கு நல்லவங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. புரியலையே? புரியும், அவங்களோட செயல்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, நாங்கள் அவங்கள பார்க்கலாமா? இதோ இப்போவே வர சொல்கிறேன் என சொல்லியவர் அங்கு டேபிளின் மீது இருந்த பெல்லை அழுத்த பியூன் ஓடி வந்து நின்றான். கண்ணகி டீச்சரை வர சொல்லு என சொல்ல பியூனோ பயந்தான். சார், நானா? கண்ணகி டீச்சரை பார்க்கத்தான் இவங்க வந்திருக்காங்க, போய் அவங்கள கூட்டிட்டு வா என சொல்ல பியூனோ அச்சத்துடனே வெளியே சென்றான். சென்ற 5 நிமிடத்தில் பதறிக்கொண்டு ஓடி வந்து நின்றான். சார், என்னையா, என்னாச்சு? கண்ணகி டீச்சர் எங்க? ஐயோ சார், அவங்க மறுபடியும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க, சீக்கிரமாக வந்து பாருங்க, வாங்க சார் என அலற ஹெச்எம்மோ நொந்தபடியே இயல கூடவே ஈஸ்வரமூர்த்தியும் உதயமூர்த்தியும் எழுந்தார்கள். ஐயோ, நீங்கள் ஏன் எழறீங்க? நீங்கள் உட்காருங்க, நான் போய் கண்ணகி டீச்சரை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் என சொல்ல ஈஸ்வரனும் பரவாயில்லை, நாங்கள் அவங்கள நேராகவே பார்த்துக்கிறோம், எங்களையும் கூட்டிகிட்டு போங்க என சொல்ல ஹெச்எம்மோ தயங்கினார். உதயமூர்த்தியோ அட வாங்க போவோம் என அவரை அழைக்க வேறு வழி இல்லாமல் ஹெச்எம் இவ்விருவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்றார். பியூன் முன்னால் வேகமாக நடக்க பின்னால் இவர்கள் வந்தார்கள். ஒரு வகுப்பிற்குள் சென்றான் பியூன். கூடவே ஹெச்எம்மும் நுழைந்தார். ஈஸ்வரமூர்த்தியும் உதயமூர்த்தியும் என்ன நடக்கிறது என வெளியே நின்று பார்வையிட்டார்கள். உள்ளே 25 வயது கண்ணகி டீச்சர் தன் முன் நின்றிருந்த ஒரு மாணவியின் தாய் தந்தையை பிரம்பால் அடித்து கொண்டிருக்க அவர்களோ வழியில் கதற ஹெச்எம் வந்து அவர்களை காப்பாற்றி கண்ணகியை தடுத்தார். கண்ணகி டீச்சர், என்ன இதெல்லாம்? உங்களோட செயல் எல்லாம் வரம்பு மீறுது. பேரண்ட்ஸை இப்படியா அடிக்கிறது? இது தப்பு இல்லையா? நான் நியாயத்தை தான் செய்தேன், தப்பு செய்தவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது என கெத்தாக சொல்ல அவரோ எந்த தப்பாக இருந்தாலும் அதுக்காக இவங்களை அடிக்கிறதா? என்ன செய்யறது சார்? தப்பு செய்த மாணவியை அடிக்கலாம்னா அதுக்கு சட்டம் தடையாக இருக்குது. அப்போ மாணவி செய்த தப்புக்கு தூண்டுகோலாக இருந்தவங்களை தானே தண்டிக்கணும். எந்த சட்டமும் மாணவியோட பெற்றோரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. இங்கே என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்க. அந்த மாணவிக்கு என்னாச்சு? சரியாக படிக்கிறையா? மாணவி நல்லா படிக்கிறா, பிறகு என்ன? படித்தா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். இப்போ என்ன அவள் ஒழுக்கம் கெட்டது? கெடலை, இப்படியே விட்டால் கெட்டுடும். அதான் அவளுக்கு தண்டனை தராமல் அவளுக்கு தூண்டுகோலாக இருந்தவங்களுக்கு தண்டனை தர்றேன். போதும், என்ன பிரச்சனை? விளக்கமாக சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு என சொல்ல கண்ணகி அந்த மாணவியின் பையில் இருந்து சில புத்தகங்களை எடுத்து ஹெச்எம்மிடம் காட்ட அதை வாங்கி பார்த்து அதிர்ந்தார். அனைத்துமே தப்பான புத்தகங்கள். அதை கண்டதும் அவருக்கே கோபம் எழுந்தது. மாணவியை பார்த்து, என்ன இதெல்லாம்? இதான் நீ படிக்கிற லட்சணமா?
கல்வி புத்தகத்தை படிக்க சொன்னால் கல்வி புத்தகத்தை வச்சு படிக்கிற பொன்னானி என திட்ட அவரை தடுத்தாள் கண்ணகி. நிறுத்துங்க சார், தப்பு அவன் மேலே இருந்தாலும் அவளுக்கு இதை படிக்க தூண்டினது அவளோட அப்பா தான் சார். என்னம்மா சொல்கிற? ஆமாம், வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறப்ப பெற்றவங்க ஒழுக்கமாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களே தப்பான வேலைகளை செய்தால் பாவம் இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா செய்கிறது சரின்னு அதை இவங்க செய்கிறாங்க. இந்த புக்கெல்லாம் அவரோடது. இந்த வயசில் அவர் இதை நைட்டானா படிக்கிறாரு. அதை இவள் பார்த்திருக்கா. அப்படி என்னதான் இருக்குது இதில்னு தெரிஞ்சுக்க அவளும் ஒரு நாள் படிச்சிருக்கா. படிக்க படிக்க ஆர்வம் வந்திருக்கு. பள்ளி படிப்பில் இருக்கிற கவனம் போயிடுச்சு. நல்லா படித்து முதல் ரேங்க் வாங்கின பொண்ணு இப்போ ஃபெயில் ஆகுறா. இதுக்கு காரணம் யார்? அவளா இல்லை அவளோட பேரண்ட்ஸா? சொல்லுங்க சார். பொண்ணு இருக்கிற வீட்டில் எப்படி நடந்துக்கணும்? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளோட அப்பா தான் ரோல் மாடல் சார். ஹீரோ போல பார்ப்பா. அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி நடந்துக்கணும் சொல்லுங்க என்றாள். அதுக்காக கண்டிக்கிறத விட்டுட்டு அவங்கள அடிப்பியா? நான் முதல்ல அவங்கள கூப்பிட்டு கண்டித்தேன். ஆனால் அவர் தன் மானம் போகுதுன்னு பொண்ணை அடிக்க பார்த்தாரு. எனக்கும் கோபம் வந்தது. தப்பு செய்தது நீ. உன் பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாதவ. அவளை எப்படி நீ அடிக்கலான்னு அவரை நான் அடித்தேன். இது தப்புன்னு எனக்கு தோணலை சார். நான் செய்தது தான் சரி. மாணவர்கள் கெட்டு போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம் அவங்க வீட்டு சூழ்நிலையாக தான் இருக்கும். மீதி சுற்றுச்சூழலாக இருக்கும். வீடு ஒழுங்காக இருந்தால் மாணவர்களும் ஒழுங்காக இருப்பாங்க என சொல்ல ஹெச்எம்முக்கு என்ன சொல்வதுன்னே தெரியவில்லை. கண்ணகி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க, பெருசு பண்ண வேணாம். முடியாது. இதை பற்றி நான் ப்ரேயரில் எல்லா மாணவிகள்கிட்டையும் பேச போகிறேன். ஏன்? ஆமாம், இந்த பொண்ணு தானும் படிக்கிறதோட விடாமல் தன் தோழிகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு படிச்சிருக்கா. இவள் கெட்டதோட இல்லாமல் மற்றவங்களும் கெட்டு போகிறாங்க. அதை தடுக்க வேணாமா? இப்போவே நான் எல்லா மாணவர்களையும் அசம்பிள் பண்ண வைக்க போகிறேன் சார் என்றான். நிறுத்துமா, நிறுத்து. யார் தப்பு செய்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கலாம். அதுக்காக ப்ரேயரில் வச்சு இதை பற்றி பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது. இதை அவசியம் எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் சார். தப்பை முளையிலே கிள்ளி போட்டுடணும் சார். யாருக்கு தெரியும் இந்த பள்ளியில் படிக்கிற மற்ற பசங்களில் எத்தனை பேர் இது போல் தப்பை செய்கிறாங்கன்னு? அவங்க செய்கிற தப்பு வெளியே தெரிகிற வரைக்கும் காத்திருக்க முடியாது சார். இப்போவே எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணும் சார். அது நம்மளை போல இருக்கிற ஆசிரியர்களோட கடமை என்றான் கண்ணகி. இப்படி செய்தால் நம்ம பள்ளிக்கு கெட்ட பெயர் வந்துடும் சார். அதை பற்றி யோசிச்சா மாணவர்கள் எதிர்காலம் பாழாயிடும் சார். ஒருத்தர் தப்பு செய்தால் அதுக்காக இவ்வளோ பெரிய வேலை செய்யணுமா? தப்பு சின்னதோ பெருசோ அதை முதல்லையே தடுக்காவிட்டால் அதே தப்பு பெருசாகி மாணவர்களோட வாழ்க்கையே அழிச்சிடும் சார். நீ ஒரு டீச்சர், உன் வேலையை மட்டும் பாரு. நான் இந்த பள்ளியோட ஹெச்எம். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். போய் உன் வகுப்பை பார் என்றார். ஓஹோ, அப்படியா? பரவாயில்லைங்க சார். பள்ளி நேரம் முடிஞ்சதும் கேட் திறப்பாங்க. அப்போ எல்லா மாணவர்களுக்கும் வெளியே வருவாங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்தை ரோட்டில் வச்சு எல்லா மாணவர்கள்கிட்டையும் சொல்லிடுறேன் என சொல்ல ஹெச்எம் அதிர்ந்தார். ஐயோ கண்ணகி, அப்படி ஒரு காரியத்தை செய்திடாத. மானம் போயிடும், பள்ளியோட பேர் கெட்டுடும். எனக்கு மாணவர்களோட ஒழுக்கம் தான் முக்கியம், அவங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். போதும், எப்போ பாரு உன்னால் பிரச்சனை தான் எனக்கு. நீ பாட்டுக்கு எதையாவது செய்திடுற, கடைசியில் நான் தான் அதில் மாட்டி கஷ்டப்படுறேன். நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா? உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு பள்ளிக்கு வந்தோமா பாடம் எடுத்தோமா இருக்கணுமே தவிர இப்படி ஒவ்வொரு மாணவனையாக பார்த்து திருத்தக்கூடாது என்றார். சார், ஆசிரியர்னா என்ன அர்த்தம் சார்? வெறும் பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும்தானா? இல்லை சார், இல்லை. நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணும் சார். பள்ளிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணி வேர் போல. இங்கு இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டாதான் பெரிய ஆளான பின்னாடி நல்லவனாக இருப்பான். பள்ளி தானே சார் எல்லாத்துக்குமே ஆதாரம். இங்கு இருந்து எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ சயின்டிஸ்டாகவோ வக்கீலாகவோ ஜட்ஜாகவோ ஆகிறாங்க. அப்படி பட்டவங்களை உருவாக்குறது யார்? நம்மளை போல இருக்கிற ஆசிரியர்கள் தானே. நாமளே நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதாது சார். மாணவர்களுக்கு பாடத்தை கடந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் சார் என்றான் கண்ணகி. அதுக்கெல்லாம் யார் சம்பளம் தர்றது? நான் இலவசமாக சொல்லி கொடுக்குறேன், எனக்கு சம்பளம் கூட வேணாம். போதும் கண்ணகி, நீ ஒருத்தி தான் என்னவோ நல்ல ஆசிரியர்னு பேர் எடுக்க இப்படி நடந்துக்கிற. சேச்ச, இல்லை சார், நான் பேர் புகழுக்காக இதையெல்லாம் செய்யலை சார். வருங்கால மாணவர்களோட கனவுகளுக்காக
இப்படி செய்கிறேன் சார். இப்படியெல்லாம் செய்தால் உனக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது? நல்லாசிரியர் விருது தானே. எனக்கு விருது வேணாம் சார். என்னால் சில மாணவர்கள் ஒழுக்கமாக மாறி நல்லபடியாக படித்தா பெரிய ஆளாகி இந்த நாட்டுக்கு நல்லது செய்தால் அதுவே எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது சார் என்றான். இப்போ என்ன செய்யலாங்கிற? ப்ரேயர் கூட்டுங்க சார். நான் எல்லா மாணவர்கள்கிட்டையும் பேச போகிறேன். தப்பு செய்யாதவங்களுக்கு இது தப்புன்னு தெரியும். தப்பு செய்தவங்களுக்கு திருந்துவதற்கு ஒரு தருணமாக இருக்கும். இதுக்கு நான் சம்மதிக்கலைன்னா தப்பு செய்தவனை விட அந்த தப்பை செய்ய தூண்டினவன் தான் தண்டனைக்குரியவன். அதை விட அந்த தப்பை மறைக்க பார்க்கிறவன் ரொம்ப ஆபத்தானவன். என்ன ஆபத்தானவன்னு சொல்றியா? ஆமாம் சார். இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் இன்னும் சில மாணவர்கள் தப்பான வழியில் போவாங்க சார். இன்னைக்கு அந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க நாளைக்கு அதில் இருக்கிறத செய்யலாம்னு யோசிச்சா நிலைமை மோசமாயிடும் சார். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற கடமை உணர்ச்சி கூட ஏன் உங்களுக்கு இல்லை? இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே உங்கள் பிள்ளைகள் போல. உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்தால் அமைதியாக இருப்பீங்களா சார் என்றான் கண்ணகி. உங்ககிட்ட இனி பேசி ஜெயிக்க முடியாது. நீ கண்ணகியாச்சே. உனக்கு தப்பு நடந்தாலே பிடிக்காது. அதை யார் செய்தாலும் நீ தண்டிக்காமல் விட மாட்ட. உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசியும் நீ புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் உன் இஷ்டம். நீ செய்கிறத செய். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனி. என்னது சார்? இன்னியோட உன் வேலை முடிஞ்சது. நாளைக்கு நீ இந்த பள்ளிக்கு வர வேணாம் என சொல்ல கண்ணகி மெல்ல சிரித்து சரிங்க சார் என்றான். உன் வேலை போயிடுச்சுங்கிறேன், நீ சிரிக்கிற. கஷ்டமா இல்லை? இல்லை சார், உங்களை நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்கு. என்ன உளர்ற? ஆமாம் சார், பள்ளி ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற என்ன வேலை விட்டு எடுத்துட்டீங்க. நாளைக்கே இந்த பள்ளி ஒழுக்கம் இல்லாமல் போனால் அதனால் வர்ற கெட்ட பேருக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க சார். அப்படி ஒரு விஷயம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிறப்பவே இதோ இப்படி நடக்குதே சார், இனிமேல் நடக்காது. ஓகே, நான் ப்ரேயர் பெல்ல அடிக்கிறேன், மாணவர்களை அசம்பிள் செய்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு இந்த வேலையை விட்டுட்டு கிளம்பிடுறேன் சார் என சொல்ல ஹெச்எம்மும் நீ போகிறதா இருந்தால் நானே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என சொல்லிவிட்டு அவரே ப்ரேயர் பெல்ல அடித்து பள்ளியில் இருந்த அனைத்து மாணவர்களை மைதானத்தில் ஒன்று திரட்டினார். கண்ணகியோ மேடையில் நின்றபடியே அனைத்து மாணவர்களையும் பார்த்து பேசத் தொடங்கினார். எல்லா மாணவர்களையும் இந்த இடத்தில் இந்நேரத்தில் ஒன்றி கூட்டினதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. படிப்போடு சேர்த்து ஒழுக்கத்தையும் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கணும். ஒழுக்கம்னா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. கூடவே இன்னும் சில விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கல்வி படிக்க வேண்டிய வயசில் இருக்கிற நீங்கள் கல்வியை தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது. அதுலேயும் தப்புன்னு சொல்கிற கல்வி பாடங்களை நீங்கள் ஒருபோதும் தெரிஞ்சிக்கவே கூடாது. அதுக்கான வயசும் பக்குவமும் உங்களுக்கு இல்லை. தப்பான விஷயம் என்றைக்குமே தப்பு தான். அதை சரியாக்க முடியாது, சரியாக்கவும் வேணாம். உங்களோட அப்பா அம்மா செய்கிற விஷயங்களில் தப்பானதும் இருக்கலாம், சரியானதும் இருக்கலாம். சரியான விஷயங்களை பின்பற்றுங்க. தவறான விஷயங்களை தப்புன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்கிறதோட அதை நீங்கள் செய்யாமலும் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த தப்பை செய்தாங்கன்னா அவங்களையும் கண்டிக்கலாம். ஒழுக்கங்கிறது பள்ளிக்கு மட்டும் இல்லை, வாழ்கிற வீட்டுக்கும் சரி சுற்றுப்புறத்திலும் சரி ஒழுக்கம் அவசியம் இருக்கணும். அதை எல்லோருமே கடைபிடிக்கணும் என்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் வீடுகளில் இது போன்ற புத்தகங்கள் இருக்குது? தைரியமாக சொல்லுங்க என சொல்லி அவள் புத்தகங்களை காட்ட அதை பார்த்த சில மாணவர்கள் மட்டும் தயங்கி கையை தூக்கினார்கள். அந்த புத்தகங்களை என்ன செய்தீங்க? டீச்சர், அது எங்களோடது இல்லை, அப்பாவோடது. ஆனால் அது தப்பானதாச்சே, அதை உங்கள் வீட்டில் வச்சிருக்க கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக அந்த புத்தகங்கள் தப்பானதுன்னு உங்கள் அப்பாவுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அதை தீ வச்சு எரிச்சிடுங்க. அப்பா திட்டுவார். திட்டமாட்டாங்க, பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் தப்பு செய்யலையே. உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி நல்லது தானே செய்கிறீங்க. அதனால் தைரியமாக செய்யுங்க. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரியா என சொல்ல அவர்களும் சரி என்றார்கள். அதோடு அவளின் பேச்சு முடிந்து விட்டதாக கெச்சமே அறிவித்து அனைத்து மாணவர்களையும் வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டு கண்ணகியிடம் வந்தார். இப்போ நீ பள்ளியை விட்டு வெளியே போகிற நேரம் வந்துடுச்சு. இனிமேல் பேச்சுக்கு கூட நீ இந்த பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. உனக்கான சம்பளம் வீடு தேடி வரும். அதுக்காக கூட நீ இங்கே வர வேணாம். உனக்காக நான் எந்த சிபாரிசு கடிதமும் தரமாட்டேன் என சொல்ல அவளோ மென்மையாக சிரித்து, என்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, திறமை இருக்குது, அதை வச்சு நான் வேலை தேடிக்குவேன்.
உங்கள் சிபாரிசு எனக்கு தேவையில்லை, நான் வரேன் சார் என கம்பீரமாக சொல்லிவிட்டு நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாக கண்ணகி அந்த பள்ளியை விட்டு வெளியேறி சென்றாள். அவள் முகத்தில் வேலை போய்விட்டதே என்ற கவலை இல்லை, மாறாக மகிழ்ச்சியே நிரம்பி இருந்தது.